இந்த ஒரு வாரமா இன்ஸ்டாகிராம திறந்தோம் அப்படின்னா ஜனநாயகம் விசஸ் பராசக்தி. சரி, கன்ஃபியூஷன்ல போட்டு சிவகார்த்திகேயனை பொழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. உண்மையாவே வந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் நம்மளுக்கு எனிமி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனால வீடியோ போட்டிருக்கா என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் கரியர் இதோட முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் யாரா நீங்களாம்? முதல்ல சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு சிவகார்த்திகேயன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பலியாடா நான் பாக்குறேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு. அதை பத்தி அவனும் பேச மாட்டேங்கிறான். சரி, கண்டென்ட் குள்ள வருவோம். ஜனநாயகம் விசஸ் பராசக்தி டேட்டா மாத்தி வச்சிருக்காங்க. 10ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து கிளாஷ் வர்றாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகார்த்திகேயனோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் உண்மையாவே சிவகார்த்திகேயன் தான் காரணமா? சிவகார்த்திகேயன் ஒண்ணுமே பண்ண முடியாது. பின்னாடி யார் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ இவர் யாரு அப்படின்னா ரெஜெண்ட் ஓனர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஒரு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின், அதாவது ரெஜெண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பராசக்தியை. ஸோ இப்போ அவங்க தான் வந்து முடிவு எடுக்கணும். எந்த தேட்டரில் ஓடணும், எந்த தேட்டரில் ஓடக்கூடாது, எப்போ ரிலீஸ் பண்ணணும், எத்தனை ஷோ ஓடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் தான் இருக்கு. நீங்க வந்துட்டு அவரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு, நடிச்சு கொடுத்துருக்காரு, சம்பளம் வாங்கினாரு, போனார், அவ்வளவுதான். அந்த படத்தை வந்து நீங்க இப்பதான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு அங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுப்பா. இல்ல சிவகார்த்திகேயன் போய் இல்ல ஜனநாயகம் வருது, அவரோட ஃபேர்வெல் படம், இது நீங்க வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஃபிபிள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே சொல்ல போனா சிவகார்த்திகேயனுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 70 வருஷமா வந்துட்டு கட்சி நடத்திட்டு இருக்க ஆப்போசிட்டா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்க தான் செய்வாங்க. உங்களை தடுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணி தான் ஆவாங்க. இது எல்லா ரூபத்திலிருந்து வரும். இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய உத்தமனங்கள்லாம் கிடையாதுங்க. சரிப்பா நீ ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றக்கும், நான் வரல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எவனோ ஓகேமெல்லாம் கிடையாது. அது அவங்க கிட்ட எல்லாம் அது எதிர்பார்க்க முடியுமா? பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சனோட கரியரவே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத உட்கார்ந்து யோசிங்க. அப்ப புரியும் உங்களுக்கு எனிமி யாரு அப்படிங்கிறது. உண்மையா நீங்க எதிர்க்க வேண்டிய ஆள் யாரு அப்படிங்கறது அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்ல அப்படின்னா நீங்க சிவகார்த்திகேயனே உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான்.